சின்ன வயசுல இதே போல ஒரு வீடியோ பார்த்திருக்கேன். ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து ஒரு சேட்டலைட் வெளியே நின்று ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. கீழே அப்படியே நம்மளோட எர்த்து ஃபுல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆனா அப்ப எனக்கு ஒரு டவுட் வரும். ஏன் இவர் வந்து அந்த எர்த்துக்குள்ள போய் விழமாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகே, இதோட எக்ஸ்பிளேஷன் நம்ம சிமுலேஷன்ல பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம சூரியன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சூரியனுக்கு வந்து கிராவிடேஷன் பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நான் நம்ம பூமியை உருவாக்க போறேன் இந்த சிமுலேஷனுக்குள்ள. நான் பூமியை உருவாக்கும் போது பூமிக்கு எந்த ஒரு ஸ்பீடும் கொடுக்காம ஒரு நின்ன நிலையில வந்து அதை உருவாக்கணும்னா அது நேரா சூரியனுக்குள்ள போய் விழுந்துரும். ஏன்னா சூரியனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் இதுவே நான் பூமியை நிக்கிற நிலையில உருவாக்காம பூமிக்கு ஒரு ஸ்பீடு கொடுத்தேன்னா அதை நம்ம உரியடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி உருவாக்கும் போதே நான் அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்தேன்னா அது நேரா சூரியனுக்கு போய் விழாம அது இந்த மாதிரி சூரியனை சுத்தி ஒரு ஆர்பிட்டை ஃபார்ம் பண்ணும். சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சூரியனோட கிராவிடேஷன் அட்ராக்ஷனும் பூமிக்கு நான் கொடுத்த அந்த வெலாசிட்டியும் கவுண்டர் இன்ட்ராக்ட் பண்ணி பூமியை நேரா சூரியனுக்குள்ள போய் விழ விடாம அதை ஒரு ஆர்பிட்டல் பாத்துல விழ வைக்குது. சோ இப்ப கூட பூமி வந்து சூரியனுக்குள்ள போய் விழதான் ட்ரை பண்ணுது. ஆனா பூமிக்கு உருவாக்கும் போது இருந்த அந்த வெலாசிட்டி அதை போக விடாம தடுத்து அதை வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு ஆர்பிட்டுக்குள்ள விட்டுருது. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல அந்த ஆஸ்ட்ரோனட்டுமே கூட ஆக்சுவலா இப்ப பார்க்க வந்து அது காமா ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அவருடைய ஸ்பீடு வந்து 20 km/s அப்படின்ற ஸ்பீட்ல பூமியை சுத்தி மூவ் ஆயிட்டு இருக்காரு. அவருடைய அந்த வெலாசிட்டி தான் அவர் வந்து பூமிக்குள்ள நேரா போய் விழ விடாம இந்த மாதிரி வந்து பூமிக்கு மேல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. சோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஏஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.